இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப் ஆஃப் மெத்தட். இந்த ஸ்லீப் ஆஃப் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீப் ஆஃப் மெத்தடோட சிக்னேச்சர் தெரிஞ்சுக்கணும். ஸ்லீப் ஆஃப் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் நேட்டிவ் வாய்டு ஸ்லீப். ஸோ 2 வெர்ஷன் இருக்குது ஸ்லீப் ஆஃப் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா which takes long as a parameter, and another one version of the sleep off method is available which takes long as well as integer as a parameter. This long is millisecond, this integer is a nanosecond. All these two methods are throwing the IO interrupted exception. That's very important. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா interrupted exception throw பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்டாட்டிக் அப்படின்றது கீவேர்டு, நேட்டிவ் அப்படின்றது ஒரு விஷயம். பப்ளிக் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சஸ் மாடிஃபயர். அது என்ன பண்ணணும்னா இட் டெல்ஸ் த மெத்தட் இஸ் பப்ளிக் அண்ட் வி கேன் அக்சஸ் இட் டு த அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். ரெண்டாவது, இந்த மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆக்சஸ் இட் த்ரூ த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு thread.sleepனே கால் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்லீப் ஆஃப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா thread.sleep அப்படின்னு டைரெக்டாக கால் பண்ணலாம். நேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரிட்டன் இன் அனதர் லாங்குவேஜ் லைக் C or C++. void it does not return anything. ஸ்லீப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா the name of the method that we used to call. இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர், இது ஒரு மில்லி செகண்ட்ஸ் லாங்கும். இந்த ரெண்டாவது வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நானோ செகண்டில் வாங்கும். சரி, இப்போ இந்த த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் எப்படி அப்படின்னா டெமோ த்ரெட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இப்போ எழுதியிருக்கேன். ஜேவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் ஆஃப் மெத்தட் எடுக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஏற்கனவே சொன்ன போல் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக த்ரெட் கிளாஸ் நேமே யூஸ் பண்ணலாம். ஸோ thread.sleep off பிகாஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் இன் நேச்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 மில்லிசெகண்ட்ஸ் கொடுக்குறேன். 1000 அப்படின்றத லாங் இன்ட்டாக கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் த ஸ்லீப் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் ட்ரை கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி ஆகும், எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணி ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் த எரர். நான் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டெமோ த்ரெட் sleep.java. பாருங்க, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிப்போர்ட்டட் எக்ஸப்ஷன், இன்டரப்டட் எக்ஸப்ஷன் மஸ்ட் பி காட் ஆர் டிக்ளேர். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ரீஜனில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண தேவையில்லை. இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் த்ரோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாவே போதும். த்ரோஸ் என்ன எக்ஸப்ஷன், INTE த்ரோஸ் இன்டரப்டட் எக்ஸப்ஷன் கொடுத்தாவே போதும், ஹேண்டில் ஆகிடும். ஏன்னா ட்ரை கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் ரீஜனில் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, நான் ஸ்டாட்டிக் ரீஜனில் யூஸ் பண்ணிக்கலாம். So now the exception is handled. இப்போ வந்து நான் ஸ்லீப் இன்வால்வ் பண்ணுறேன். ஸோ 1 செகண்ட் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டிலே கிடைக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது, 1 செகண்ட் டிலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதோட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா JVM ஸ்டார்ட்ஸ் த எக்ஸிக்யூஷன். இந்த JVM வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் த எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் த மெயின் மெத்தட் அண்ட் ஆல்சோ கிரியேட் த மெயின் த்ரெட். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மெயின் த்ரெட் ஒன்று கிரியேட் ஆயிரும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. In the above example, the JVM starts the execution from the main method and it also creates the main thread to execute the program. Second step வந்து பார்த்தீங்கன்னா start the execution for the for loop and printing the value of I print பண்ணும். அடுத்து என்ன பண்ணணும்னா now the JVM executed this thread.sleep off method. இங்கே வந்து thread.sleep off 1000 அப்படின்னு கொடுத்துருக்கும். The 1000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மில்லி செகண்டு. ஸோ இட் பாஸ் த எக்ஸிக்யூஷன். JVM என்ன பண்ணும், இட் பாஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கரண்ட் த்ரெட் அப்படின்றது என்ன அப்படின்னா இன் திஸ் எக்ஸாம்பிள் வி ஹாவ் ஒன்லி ஒன் த்ரெட். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த மெயின் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மெயினில் இருக்கிறதுனால ஒரே ஒரு த்ரெட் தான். ஸோ கரண்ட் த்ரெட்டை வந்து என்ன பண்ணுன்னா 1 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணும்.
எகைன் ஸ்டார்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த CPU டைம் வந்து நமக்கு கிடைக்காது, இந்த ஸ்லீப் ஆகிற டைமு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரப்ஷன்ஸ் நடக்கும். 1 செகண்ட் இன்ட்ரப்ஷன் நடக்கும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. த்ரெட் ஸ்லீப் டாட் ஜாவா பாருங்கள், 0 1 2 3 4 end. ஸோ திஸ் இஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இந்த இடத்துல புதுசாக என்ன சொல்லியிருக்கேன்னா த்ரோஸ் இன்டரப்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தட்ஸ் த டிஃப்ரென்ஸு. நான் இங்கே வந்து ட்ரை கேட்சிங் யூஸ் பண்ணலாம், பட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் இன் நேச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, குட். மீண்டும் அடுத்த செக்மெண்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.